Hello viewers, welcome back to our channel by the mom. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி சன்னா பிரியாணி. நம்ம வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிரியாணி செய்கிறோம் சாப்பிட்ருக்கோம். அந்த மாதிரி தான் இதுவும் வந்து சன்னா பிரியாணி ரொம்ப ஹெல்த்தியானது, அதே நேரத்தில் ரொம்ப டேஸ்டியானதும் கூட. அதுக்கு ஒரு 250 கிராம் கொண்டக்கடலையை ஊற வச்சுக்கிறோம். வெள்ளை கொண்டக்கடலையை 6 hours ஊற வச்சுட்டு இந்த மாதிரி உப்பு போட்டு குக்கரில் ஒரு 2 to 3 விசில்ஸ்க்கு வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் லைட்டாக தண்ணி இருக்கும், அதை வந்து நம்ம திருப்பி யூஸ் பண்ண தான் போகிறோம். ஸோ வந்து கடலை வந்து இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் இதை எடுத்து வச்சுருங்க. அப்புறமா ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் கீ, 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ரீஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த நம்ம கொண்டக்கடலையை வேக வைக்கும்போது ரொம்ப அது குழஞ்ச மாதிரி வேக வச்சிடக்கூடாது, கரெக்டாக வேக வைக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா ஒரு 5-6 பட்டை, 5-6 ஏலக்காய், ஒரு 5 க்ளோவ்ஸ் ஆட் பண்ணிக்கிறோம், கிராம்பு ஆட் பண்ணிக்கணும். அது வந்து நல்லா வதங்கணும். வதங்கி அந்த அதோட ஸ்மெல் வந்து நல்ல அரோமா வந்துட்டு ஆயிலில் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஒரு 250 கிராம் வெங்காயம் இந்த மாதிரி தின்னாக ஸ்லைஸ் பண்ணுது, அதை ஆட் பண்ணி சாட்டே பண்ணிக்கோங்க, நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இந்த ஆனியன் வதங்கும் போது கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறோம், தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். நம்ம கொண்டக்கடலையும் நம்ம உப்பு போட்டிருக்கோம், இப்போ இதுலேயும் நம்ம உப்பு ஆட் பண்ணுறோம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தயிர்லாம் யூஸ் பண்ண மாட்டோம், வெங்காயம் தக்காளியில் தான் குருமா செய்ய போகிறோம். இப்போ இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அந்த வாசனையும் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை மிளகாய் ஒரு 10 பச்சை மிளகாய் போடுறோம். இது வந்து இந்த க்ரீன் சில்லியோட ஸ்மெல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், அதனால் நம்ம க்ரீன் சில்லி அதிகமாக யூஸ் பண்ணிவிட்டு ரெட் சில்லி வந்து கம்மியாக யூஸ் பண்ண போகிறோம். ஒரு கட்டு கொத்தமல்லி நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி சாப் பண்ணது, ஒரு கைப்பிடி அளவு புதினா இதையும் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா இது வதங்கி விடணும். இப்போ பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி புதினாவும் நல்லா வதங்குது. இப்போ வந்து இந்த கொத்தமல்லி புதினாவும் வதங்கினதுக்கப்புறமா ஒரு 250 கிராம் தக்காளி சும்மா ரஃபாக சாப் பண்ணது ஆட் பண்ணிக்கிறோம். நீங்கள் வந்து இந்த பிரியாணி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், இது ரொம்ப நல்லாயிருக்கும். இது ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட, ஏன்னா வந்து நம்மளுக்கு தெரியும் கொண்டக்கடலை வந்துட்டு ரிச் இன் ப்ரோட்டீன். இப்போ ரெட் சில்லி பவுடர் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குருமா ஸ்டேஜ் வருது. இப்போ அது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்க கொண்டக்கடலையை அதை ஆட் பண்ணிடுறோம். இந்த மசாலா வந்து நல்லா கொண்டக்கடலையோட சேரணும்ல, அதனால் நம்ம இந்த ஸ்டெப் பண்ணுறோம். இப்போ வந்து தண்ணி, இப்போ நாங்கள் வந்து 3 கப் ரைஸ் யூஸ் பண்ணுறோம், அதுக்கு 4.5 கப் தண்ணி, அதாவது 1:1.5 ரேஷியோக்கு. எங்ககிட்ட பார்த்தீங்கன்னா அந்த கடலை அவிச்ச தண்ணியே இருந்துச்சு, ஸோ நாங்கள் அதை யூஸ் பண்ணிக்கிறோம். தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வைக்கணும். கொதிச்சதுக்கப்புறமா தான் நம்ம ஊற வச்சுருக்க 3 கப் ரைஸை ஆட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் ஆட் பண்ணும் போதுமே கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க, ஏன்னா ரைஸ் ஃபுல்லாக குக் ஆனதுக்கப்புறமா நான் ரொம்ப வந்து மிக்ஸ் பண்ண முடியாது, லைட்டாக தான் மிக்ஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் ரைஸை போட்டதுக்கப்புறமா நீங்கள் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணலாம், அந்த தண்ணி இருக்கிற வரைக்கும். தண்ணி கம்மியாக நம்ம ஃப்ளேமையும் கம்மி பண்ணி வைக்கணும். இப்போ நாங்கள் வந்து ஃபுட் கலர் ஆட் பண்ணுறோம், இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்கள் தவிர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஃப்ளேமை வந்து ஹையில் தான் வச்சுருக்கோம், ஏன்னா தண்ணி வந்து நிறைய இருக்குது. அப்புறமா பார்த்தீங்கன்னா தண்ணி குறைய இப்போ நாங்கள் மீடியமில் வச்சுருக்கோம், ஏன்னா வந்து தண்ணி வந்து கம்மியாயிருச்சு. உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து கீழே மட்டும்தான் இருக்குது, ஸோ நாங்கள் மீடியமில் வச்சுருக்கோம். இப்போ வந்து இந்த மாதிரி மூடி ஒரு வெயிட் வச்சா ஈவனாக குக் ஆகும், சீக்கிரம் குக் ஆகும்.
இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சாச்சு. ஏன்னா தண்ணியெல்லாம் ஃபுல்லாக வற்றிடுச்சு. ரைஸ் வந்து இன்னும் நல்லா பூ மாதிரி ஆகணும், அவ்வளோதான். ஸோ வந்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுறோம். இப்போ நம்மளோட ரைஸ் பார்த்திங்கன்னா 100% குக் ஆகிடுச்சு. பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது. இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு சைடில் வந்து ரைத்தா மட்டும் இருந்தாலே போதும். நான்வெஜ் பிரியாணிக்கு எந்த வகையிலையும் இது குறையா இருக்காது. அந்த அளவுக்கு இது டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் வந்து வீகன் ஃபுட் ஃபாலோ பண்ணுறவங்க கீயை கூட அவாய்ட் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து லாஸ்ட்டாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கீ மேலே போடுறோம். இது வந்து இன்னும் கொஞ்சம் அந்த ஃப்ளேவர் டேஸ்ட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணும். வீகன் குக்கிங் பண்ணுறவங்க இதை அவாய்ட் பண்ணிக்கலாம். கீயை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கிட்டா இது வீகன் குக்கிங்காக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட்டும் பண்ணுங்கள். எங்களை ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். Have a nice day. Thank you.